அனைவருக்கும் வணக்கம். இன்று விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகளில் விக்ரமாதித்தனின் வருகையை பற்றி நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். சிவபெருமானின் சாபத்தால் பல ஆண்டுகளாக வேதாளமாக மாறிய புட்டபத்தன் சுடுகாட்டில் உள்ள முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் பேராசை கொண்ட முனிவன் ஒருவன் அந்த வேதாளத்தை தன் அடிமையாக்கி அதன் சக்திகள் மூலம் இந்த உலகத்தை ஆள நினைத்தான். அதற்காக அவன் காளி தேவியை நோக்கி கடுமையாக தவமிருக்கத் தொடங்கினான். அவனுடைய கடுமையான தவத்தினால் அவன் முன் தோன்றிய காளிதேவி 1000 அரசர்களின் தலையை தனக்கு காணிக்கையாக அளித்தால் உன் வேண்டுதலை நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார். மிக்க மகிழ்ச்சியடைந்த அந்த பேராசை கொண்ட முனிவன் பல அரசர்களை ஏமாற்றி காளி கோவிலுக்கு அழைத்து வந்து அவர்களை பலி கொடுக்கத் தொடங்கினான். இப்படியே அவன் 999 அரசர்களின் தலையை காளிக்கு பலி கொடுத்து விட்டான். 1000வது பலியாக தலை சிறந்த அரசர்களுள் ஒருவராக விளங்கிய விக்ரமாதித்தனை தேர்ந்தெடுத்தான். விக்ரமாதித்தனின் அரசவைக்கு சென்ற அந்த முனிவன் காட்டுக்குள் ஒரு காளி கோவில் இருப்பதாகவும் அங்கு பூஜை செய்து வேண்டிக் கொண்டால் உங்கள் நாடு மிகவும் வளம் பெறும் எனவும் கூறினான். விக்ரமாதித்தனும் முனிவனின் பேச்சில் நம்பிக்கை கொண்டு அவனுடன் காட்டுக்குள் உள்ள காளி கோவிலுக்கு செல்ல சம்மதித்தான். தன்னுடைய திட்டம் வெற்றி பெறப்போகும் மகிழ்ச்சியில் அந்த கொடூர முனிவன் விக்ரமாதித்தனுடன் காளி கோவிலுக்கு இரவில் சென்றான். அங்கு பூஜையை தொடங்கிய அந்த முனிவன் விக்ரமாதித்தனை பார்த்து, இந்த பூஜை வெற்றிகரமாக முடிய வேண்டுமென்றால் இந்த காட்டுக்குள் வெகு தூரத்தில் ஒரு வேதாளம் ஒன்று முருங்கை மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த வேதாளத்தை நீ கட்டி இங்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பூஜை வெற்றிகரமாக முடியும் என்று கூறினான். விக்ரமாதித்தனும் தான் அந்த வேதாளத்தை கொண்டு வருவதாக சொல்லி காட்டுக்குள் விரைந்தான். காட்டிற்குள் சென்ற விக்ரமாதித்தன் அங்கு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த அந்த வேதாளத்தை கட்டி தன் முதுகில் போட்டுக்கொண்டான். அதுவரை அமைதியாக இருந்த வேதாளம் விக்ரமாதித்தனிடம் பேசத் தொடங்கியது. நாம் கோவிலுக்கு செல்லும் வரை நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அப்படி நீ வாயை திறந்து பேசினால் நான் மீண்டும் என் இருப்பிடத்திற்கே திரும்பி சென்று விடுவேன். அதே நேரம் நான் ஒரு கதை சொல்லி அதிலிருந்து கேள்விகள் கேட்பேன். அதற்கு பதில் தெரிந்தும் நீ கூறவில்லை என்றால் உன் தலை வெடித்து சிதறிவிடும் என்று கூறியது. விக்ரமாதித்தனும் அதற்கு சம்மதித்தான். அவர்களின் இருவரின் பயணம் அங்கு தொடங்கியது. வேதாளம் விக்ரமாதித்தனிடம் கூறிய கதைகளை பற்றி நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம்.